சட்டவிரோத மது விற்பனை அதிகரிச்சுட்டே வருது. 5 மணி நேரம் காவல்துறை தேடியும் அந்த மாணவியை மீட்க முடியல. அந்த மாணவியா தான் தப்பிச்சு வந்திருக்காங்க. காவல்துறை முழுவதுமா அங்க பணி செய்யலாம். அதைத்தான் எங்க பொதுச்செயலாளர் அந்த எடப்பாடி அவர்கள் அதை சரியான முறை சுட்டி காட்டிருக்காரு. அதாவது காவல்துறை முற்றிலும் செயலிழந்து விட்டு காமிக்குது. அதாவது இனியாவது காவல்துறை முடித்து கொண்டு யாருக்கும் பொதுமக்கள் வரிப்படத்தை சம்பளம் வாங்குறாங்க, யாருக்கும் அடிபணியாம நடுநிலைமையோடு மக்களுக்கு பாதுகாப்பா நல்லா ரோந்து போய் இந்த மாதிரி சம்பவம் நடக்காம தடுக்க வேண்டும். சட்டவிரோத மது விற்பனை அதிகரிச்சுட்டே வருது. இந்த கூட்டு பாலியல் சம்பவம் நடந்த இடத்துல கூட சட்டவிரோதமா ஒரு தனியா மதுபான விடுதியா நடந்துட்டு இருந்திருக்கு. இல்ல அதுதான் அதாவது அனுமதி இல்லாமல் அந்த மதுபான விடுதியை நடந்ததுக்கு நீங்க சொல்றீங்க. அதுதான் நாங்களும் கேள்விப்பட்டோம். அந்த மாதிரி எல்லாம் உடனடியாக அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் உடனடியாக தடை செய்ய வேண்டும். இதையெல்லாம் முற்றிலும் ஒழிக்க வேண்டும். அப்பதான் இந்த மாதிரி சம்பவம் நடக்காது. இனியாவது காவல்துறை விழித்து கொண்டு இன்னைக்கு கோவை மாவட்ட மக்கள் அமைதியான மக்கள், அமைதி விரும்பக்கூடிய மக்கள், அன்பானவர்கள். இன்னைக்கு யார் வெளியேந்து வந்தாலும் அரவணைக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டவர்கள்லாம் தொழில் பண்ணுறதுக்கு இங்கே வந்துட்டு இருக்காங்க. தொழிற்சாலை அதிகமாக இருக்குது, மருத்துவமனை அதிகமாக இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதனால தான் இன்னைக்கு எடப்பாடியார் இருக்கும்போதோ அம்மா இருக்கும்போதோ அதே போல் எடப்பாடி முதலமைச்சர் கேட்ட திட்டங்கள்லாம் கொடுத்து இவ்வளவு வளர்ச்சி திட்டங்களை கொடுத்துருக்கிறோம். கோயம்புத்தூருக்கு இத்தனை பாலங்கள் சாலைகள் என்று வளர்ச்சி திட்டங்கள் இன்னைக்கு ஏராளமாக அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் இருக்கும்போது கொடுத்துருக்காரு. இன்னைக்கு திமுக ஆட்சியில் எந்த திட்டம் கொடுக்கல. சட்டம் ஒழுங்காவது இன்னைக்கு சரியா இருக்குன்னா அது இல்லை. இனியாவது காவல்துறை விழித்துக் கொள்ள வேண்டும்.